ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பூண்டு, 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன சுரைக்காயில் பாதி அளவு எடுத்து எல்லாத்தையும் கழுவி கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு 20 கருவாடு, நெத்திலி கருவாடு சின்னது எடுத்து 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே பச்சை தண்ணியில் ஊற வச்சு தலை, வால் கிள்ளிட்டு குடலையும் மேலே இருக்க செதிலையும் தேய்ச்சி கழுவிடணும். எல்லாத்தையும் ஒரு 4, 5 முறை கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, சோம்பு, ஜீரகம், வெந்தயம் போட்டு வெடித்ததுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய், சுரக்காய் எல்லாம் உப்பு, கல்லுப்பு போட்டு வதக்கி ஒரு நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்கணும். 2½ ஸ்பூனு மிளகாத்தூள் போட்டு 2 வதக்கி ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சு கரைச்சி எடுத்து அதை ஊற்றிக்கணும். 3/4 லிட்டரு தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும். உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கணும். கழுவி வச்ச நெத்திலி கருவாடையும் சேர்த்துக்கணும். மூடி போட்டு வேக விடணும். மணக்க மணக்க கருவாடு குழம்பு ரெடி ஆயிடுச்சு.